ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் நம்ம மருதனுடைய கனவுல திருப்பூர் மாவட்டத்தில் பூளவாடி இருக்குது இல்லைங்களா, சக்தியில் புஷ்பவனம் அம்மா சொல்லுவாங்க. அந்த சக்தி பீடம் ரொம்ப மகிமை வாய்ந்ததுங்க. அதரவணகாலின் அம்சமாக அந்த அம்மா அங்கே உட்காந்துருக்கிறதாக நிறுவனம் ஆயிருக்கு சக்தியில். அந்த சக்தி பீடத்தை பற்றி ஒரு வரலாற்றை அம்மா மருதுக்கு காமிக்கிறாங்க. எப்படின்னாங்க, ஒரு சித்தர், ஒரு முனிவர், அவர் வந்துங்க 2000 கோடி ஆண்டுகளாக அங்கு தவம் செய்து கொண்டிருந்தார். ஆமாங்க, 2000 வருஷம் இல்லைங்க, 2000 கோடி வருஷம். அவருடைய தவத்திற்கு இணங்கி எதுக்காக தவம் பண்ணாரு? அம்மா பார்க்கணுங்கிறதுக்காக. அவருடைய தவத்திற்கு பரிசாகத்தான் அம்மா வந்து அந்த சக்தி பீடத்தை கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் அந்த இடம் வந்துங்க 3 கிணத்தை மூடி அது மேலே அந்த அம்மாவுக்கு வந்துருக்குது. ஆமாங்க, அந்த சக்தி பீடத்தில் அம்மா சொல்கிறாங்க, இவனுக்காகத்தான் இந்த சக்தி பீடம் கொடுக்கப்பட்டது. இப்போ எங்கே தெரியுமா இருக்கிற அப்படிங்கிறது அம்மா காமிக்குதுங்க. பூளவாடி சக்தி பீடத்தில் அந்த நாகபீடம் இருக்குது இல்லைங்களா, துர்க்கையம்மன், அதில் அந்த சித்தர் இருக்கிறாருங்க. அந்த மாதிரி காட்சி இவருக்கு கிடைச்சிருக்குதுங்க. அப்போ எப்படி பாருங்க, சக்தியில் ஒவ்வொரு சக்தி பீடமும் ஒவ்வொரு வகையில் மகிமை வாய்ந்தது. யாரோ ஒரு சித்தர் முனிவர் அங்கே பல ஆண்டுகளாக தவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் அந்தந்த இடங்களெல்லாம் சக்தி பீடங்கள் உருவாயிருக்கு. சக்திகளை அதை நம்ம எல்லாரும் போய் தரிசனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை.